மார்ச் மாசம் எனக்கு 15ஆம் தேதி வந்தோடனே மாவட்ட அதிகாரி எஸ்பி அவங்க இதே எஸ்பி அவங்க கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணி வேண்டாம் போகாதீங்க இருங்க சொல்லி அப்புறம் எங்க குடும்பங்கள்லாம் சொல்லி நான் இது ரெண்டாவது செகண்ட் இன்னிங்ஸ் நான் போயிட்டு இருக்கு. பிஆர்எஸ் கொடுக்க போனேன் நானு. அப்படிலாம் போன அதிகாரியை இன்னைக்கு என்ன வந்து டார்ச்சர் டு தி கோர். நீ ஏன் பிஆர்எஸ்ல போய் வாங்கணும்? பென்ஷன் வாங்கணும். பென்ஷன்லாம் வாங்க கூடாது. நீ சஸ்பெண்ட் ஆகணும். என்ன இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி வச்சது யாரு? இந்த எஸ்பி, இந்த இன்ஸ்பெக்டர்னு சொல்றதுக்கே லாக் இல்லாத ஒரு நபர் அவரு. அவரை சொன்னா எனக்கு அசிங்கம். நான் மேல இருக்கிற அதிகாரிகளை தான் சொல்லணும். ஏடிஜி லா அண்ட் ஆர்டர், ஐஜி என்ட், எஸ்பி, இந்த 3 பேரு கூடுதலா எஸ்பி இன்ஸ்பெக்டர். தயவு செய்து இதை விசாரிங்க. இந்த மாதிரி அதிகாரிகள் இருக்கிற வரைக்கும் எங்களை மாதிரி அதிகாரிகள் தண்டிக்கப்பட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸ்பெஷல் டீம் வச்சுக்கிட்டு துட்டு வாங்கி இருக்கிறார் அந்த எஸ்பி இன்ஸ்பெக்டர். ஸ்பெஷல் டீம் யாராருன்னு அவங்க மேலதிகாரிகள் விசாரிச்சா தெரியும். தவறான தகவல். அதுதான் சொல்றேன். இதெல்லாம் பர்சனலா பார்த்துட்டு இந்த செக் போஸ்ட் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டு அதை வந்து பீவிங் லோக்கல் எல்லாருமே சேர்ந்து அந்த பணியில இனிமே ஈடுபடுத்தப்பட்டு வருகிறார்கள். அவருடைய பர்சனல் காரணத்துக்காக கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அவரே வந்து நாங்களும் அது எல்லாமே என்ன முறையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வந்தது. ஆனா அவரே வந்து அதை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு அவரே வாங்கிட்டாரோ. அதாவது பிரஸ் மீட் வைக்கிறோம்னால பேசணும்னால அதுக்குன்னு சில நடத்தை விதிகள் இருக்கின்றன. அதையெல்லாம் நாங்க ஸ்டடி பண்ணிட்டு இருக்கோம். நாங்க பந்தோபஸ்துக்கு எல்லாருமே யாருக்கு தேவையோ அவங்க எல்லாத்துக்குமே நம்ம காவல்துறை தவிர்க்க முடியாத பணிங்கிறது பந்தோபஸ்து. அது எல்லாரும் தான் போயிட்டு இருக்காங்க. எல்லா டிஎஸ்பிஸ், இன்ஸ்பெக்டர்ஸ், மென்னுங்க, போலீஸ்ல இருந்து எல்லாருமே தான் பந்தோபஸ்துக்கு யார் தேவையோ அந்த பணிக்கு அவங்க போயிட்டு தான் இருக்காங்க. அட்டன் பண்ணி தான். தவறான தகவல் அது. தப்பா சொல்றாரு. எல்லாருடைய உயிருமே, எங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருடைய உயிருமே முக்கியமானது.